ப்ரோ, ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில விஷயங்கள் இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகி 2 நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனா சில விஷயங்கள் மட்டும் வருஷங்கள் கடந்தாலும் மறையாது. அதுல ஒரு டாபிக் தான் இலுமினாட்டி. இந்த பெயர் கேட்டாலே ஒரு மிஸ்ட்ரி ஃபீலிங் வரும். ஒரு ஹிடன் வேர்ல்ட், ஒரு சீக்ரெட் பவர், நமக்கு தெரியாம யாரோ உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு ஒரு தாட். இப்போ அதே இலுமினாட்டி பெயர் தான் தமிழ் சோஷியல் மீடியால மீண்டும் ட்ரெண்ட் ஆகுது. ஏன் தெரியுமா? விஜய் பின்னாடி இலுமினாட்டி இருக்கிறாங்கன்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் இத மீமா எடுக்கறாங்க. சில பேர் சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. அவருக்கு இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் எப்படி? அவரோட பொலிட்டிக்கல் மூவ் எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்? அவருக்கு பின்னாடி பவர்ஃபுல் சப்போர்ட் இருக்குமா? இப்படின்னு நிறைய கேள்விகள். ஆனா ஆனஸ்ட்லி சொன்னா இந்த இலுமினாட்டினா என்னன்னு கூட நிறைய பேருக்கு சரியாக தெரியாது. ஒரு ஐ சிம்பிள் பார்த்தாலே இலுமினாட்டி, ஒரு பிரமிட் சிம்பிள் பார்த்தாலே இலுமினாட்டி, ஹாலிவுட் செலிபிரிட்டி ஒரு வியர்ட் சைன் காட்டுனாலே இலுமினாட்டி. இப்படி இன்டர்நெட் முழுக்க தியரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தியரிஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சது? உண்மையிலே இப்படி ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் இருந்ததா? அல்ல இன்டர்நெட் உருவாக்கிய மிகப்பெரிய மித்தா? இதுதான் இன்று நாம டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஏன்னா இந்த ஸ்டோரி சாதாரண ஸ்டோரி இல்ல. ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், மணி, பவர், ஃபியர் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு பெரிய மிஸ்ட்ரி. சரி, முதல்ல ஒரு பேசிக் கொஸ்டின். இலுமினாட்டின்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? இலுமினாட்டினா என்லைட்டன்ட் ஒன்ஸ், அதாவது அறிவு பெற்றவர்கள்னு அர்த்தம். இந்த பெயர் முதலாக ஃபேமஸ் ஆனது 1776ல. ஆம், அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ண அதே வருடம். ஜெர்மனில ஆடம் வைஸ்ஹாப்ட் என்ற பிலாசபர் இருந்தார். அவர் ஒரு ப்ரொஃபசர், ரொம்ப எஜுகேட்டட் பர்சன். அந்த காலத்துல யூரோப்ல ரிலீஜன் மற்றும் அரசியல் மக்கள் வாழ்க்கையை முழுசா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. என்ன பேசணும், என்ன நம்பணும், யாரை ஃபாலோ பண்ணணும், எல்லாமே ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல். இதுக்கு எதிரா எஜுகேட்டட் பீப்புள் ஒன்று சேர்ந்து சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு ஆடம் வைஸ்ஹாப்ட் நினைச்சாராம். அதனால அவர் ஒரு சீக்ரெட் குரூப் உருவாக்குறார். அதுதான் இலுமினாட்டி. ஆரம்பத்துல இது டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன் இல்லைன்னு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க. அது ஒரு இன்டெலெக்சுவல் குரூப் மாதிரி தான். அவர்கள் நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணணும், பிளைண்ட் பிலீவ்ஸ் குறையணும், பீப்புள் லாஜிக்கலா திங்க் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? இந்த குரூப் சீக்ரெட்டா ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சப்போ சீக்ரெட் மீட்டிங்ஸ், ஹிடன் மெம்பர்ஸ், கோட் நேம்ஸ் இதெல்லாம் வந்ததும் மக்கள் இமேஜினேஷன் வேற லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கூட இந்த குரூப் டேஞ்சரஸா இருக்குமோன்னு ஃபியர் ஆக ஆரம்பிச்சது. சில வருடங்களுக்குள்ள இலுமினாட்டி பேன் பண்ணப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் தான் ரியல் மிஸ்ட்ரி ஆரம்பிச்சது. ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் சடன்லி டிசப்பியர் ஆயிட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? அவர்கள் உண்மையிலேயே டிசப்பியர் ஆயிட்டாங்களா அல்ல இன்னும் ஷேடோல ஆபரேட் பண்றாங்களா? இந்த டவுட் தான் உலகம் முழுக்க கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு ஆரம்பம். காலம் போக போக இலுமினாட்டி பற்றிய ஸ்டோரிஸ் இன்னும் டேஞ்சரஸாக ஆரம்பிச்சது. சிலர் சொன்னாங்க வேர்ல்டு லீடர்ஸ் கூட இவர்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னு. சிலர் சொன்னாங்க ஹாலிவுட் செலிபிரிட்டி ஃபேம் வாங்கணும்னா இலுமினாட்டி ஜாயின் பண்ணணும்னு. சிலர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் உலகத்தை சில பவர்ஃபுல் ஃபேமிலிஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் ரொம்ப ஃபேமஸான 13 ஃபேமிலிஸ் தியரி. இந்த தியரி படி உலக பாலிடிக்ஸ், பேங்க்ஸ், மீடியா, கார்ப்பரேட்ஸ், வார்ஸ் எல்லாத்தையும் சில எலீட் ஃபேமிலிஸ் மெனிபுலேட் பண்றாங்களாம். அதுல அதிகமா பேசப்படுற பெயர் ராத்ஸ்சைல்ட் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி யூரோப்ல பேங்கிங்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வைத்திருந்தது உண்மை. ஒரு காலத்துல கிங்ஸ் மற்றும் கவர்மெண்ட்ஸ் கிட்ட கூட இவர்களுக்கு பவர் இருந்தது. அதனால கான்ஸ்பிரசி பிலீவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணல, மணி கண்ட்ரோல் பண்றவங்க தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு இந்த ஐடியா தான் இன்டர்நெட்ல ரொம்ப வைரலானது. ஆனா இதுக்கு சாலிட் ப்ரூஃப் இருக்கா? அதுதான் ப்ராப்ளம். பல தியரிஸ் இருக்குது, ஆனா டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல. ஆனா மனிதர்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த தியரிஸ் இன்னும் உயிரோட இருக்கு. இப்போ இந்த இலுமினாட்டி டாபிக்ல ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்ன தெரியுமா? சிம்பிள்ஸ். ஒரு பிரமிட், அதுக்குள்ள ஒரு ஐ. இந்த சிம்பிள் பார்த்தவுடன் எல்லாருக்கும் இலுமினாட்டி தான் ஞாபகம் வரும். குறிப்பா அமெரிக்கன் டாலர் நோட்ல இருக்கும் பிரமிட் சிம்பிள் பற்றி இன்டர்நெட்ல நிறைய தியரிஸ் இருக்கு. அந்த ஐ என்ன? ஐ தட் சீஸ் எவ்ரிதிங்னு சிலர் சொல்றாங்க. அதாவது உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஹிடன் பவர். ஆனா ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஓல்டு சிம்பாலிக் டிசைன் மட்டும்தான். ஆனா இன்டர்நெட்டுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பிடிக்காது. அதனால தியரிஸ் இன்னும் வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஹாலிவுட் வந்துச்சு. ஒரு செலிபிரிட்டி ட்ரையாங்கிள் சைன் காட்டுனா இலுமினாட்டி கன்ஃபர்ம்ட். ஒரு மியூசிக் வீடியோல பிரமிட் வந்தா
ஹிடன் மெசேஜ், ஒரு ஆக்டர் வியர்டு காஸ்டியூம் போட்டா சீக்ரெட் ரிச்சுவல். இப்படி சோஷியல் மீடியா தியரிஸ் எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம மனித மைண்ட் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? ரேண்டம் விஷயங்களுக்குள்ள கூட பேட்டர்ன்ஸ் தேட ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு கோயின்சிடென்ஸ் கூட சில நேரம் பெரிய கான்ஸ்பிரசி மாதிரி தோணும். ஆனா ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இந்த இலுமினாட்டி தியரிஸ்ல சில விஷயங்கள் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு, உலகத்துல ரியல் பவர் யாரிடம் இருக்கு? பொலிட்டிஷியன்ஸ் கிட்டயா அல்ல மணி கண்ட்ரோல் பண்றவங்க கிட்டயா? இந்த கொஸ்டின் இட் செல்ஃப் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா மணி இல்லனா பாலிடிக்ஸ் கூட இயங்காது, பேங்க்ஸ் இல்லனா எக்கானமி இயங்காது, மீடியா இல்லனா மக்கள் ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகாது. அதனால சில பவர்ஃபுல் குரூப்ஸ் உலகத்துல இன்ஃப்ளூயன்ஸ் வைத்திருப்பது உண்மைதான். ஆனா அதுக்கு இலுமினாட்டின்னு பெயர் வைக்கிறது தான் சரியா என்பது இன்னும் கொஸ்டின் மார்க். இப்போ இன்னொரு பாப்புலர் தியரி பற்றி பார்க்கலாம். இலுமினாட்டி பிரமிட் ஸ்ட்ரக்சர். இந்த தியரி இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஜெயண்ட் பிரமிட். டாப்ல ஃபியூ பவர்ஃபுல் பீப்புள், பாட்டம்ல பில்லியன்ஸ் ஆஃப் நார்மல் பீப்புள். இந்த பிரமிடோட டாப் லெவல்ல ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கும்னு தியரி சொல்றது. சிலர் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியையும் இதோட கனெக்ட் பண்றாங்க. குறிப்பா குவீன் எலிசபெத் பேர் இன்டர்நெட் தியரிஸ்ல ரொம்ப வந்தது. ஆனா அகைன் இதுக்கு ப்ரூஃப் இல்ல. அடுத்த லெவல் கவுன்சில் ஆஃப் 13. உலகத்துல மிக பவர்ஃபுல் ஃபேமிலிஸ் இருக்கிற லெவல்னு கான்ஸ்பிரசி பிலீவர்ஸ் சொல்றாங்க. அதுக்கு கீழே கமிட்டி ஆஃப் 300. இந்த குரூப் வேர்ல்டு பாலிடிக்ஸ் மற்றும் எக்கானமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா தியரிஸ் இருக்கு. வார்ஸ், ஆயில் பிரைசஸ், குளோபல் டிசிஷன்ஸ் இதெல்லாம் இவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நடக்கும்னு தியரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திங்க் டேங்க்ஸ், பேங்க்ஸ், கார்ப்பரேட்ஸ், மீடியா, எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், இப்படி லேயர்ஸா தியரிஸ் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. IMF, வேர்ல்ட் பேங்க், சென்ட்ரல் பேங்க்ஸ் இவை கூட ஹிடன் கண்ட்ரோல்குள் இருக்கும்னு சிலர் சொல்றாங்க. ஆனா எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓப்பனாவே ஆபரேட் பண்ணுது, அதனால சீக்ரெட் கண்ட்ரோல் தியரிக்கு ப்ரூஃப் இல்ல. ஆனா கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்படி சர்வைவ் ஆகுது தெரியுமா? ஒரு தியரி ப்ரூவ் பண்ண முடியலனா கூட அதை கம்ப்ளீட்டா டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது. அதனால மிஸ்ட்ரி அலைவாவே இருக்கும். இப்போ இதுல மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் பார்ட் என்னன்னு கேட்டா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் தியரி. இந்த தியரி படி வார்ஸ், வைரஸஸ், எக்கனாமிக் கொலாப்ஸ் இதெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல்காக பிளான்ட். கோவிட் வந்தப்போ இந்த தியரி மீண்டும் ஹியூஜ் ட்ரெண்ட் ஆனது. சிலர் வேக்சின்ஸ் பற்றி கூட வியர்ட் தியரி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனா சயின்டிஸ்ட் கிளியரா சொன்னாங்க, இதுக்கு எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்ல. ஆனா ஃபியர் இருக்கிற இடத்துல தியரிஸ் வேதமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இந்த டாபிக் சோஷியல் மீடியால இன்னும் வைரல். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஏன் மக்கள் இப்படிப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் நம்புறாங்க? இதுக்கு சைக்காலஜிஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. மனிதர்களுக்கு அன்சர்டனிட்டி பிடிக்காது. ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தா அதுக்கு ஒரு பெரிய ஹிடன் ரீசன் இருக்கணும்னு மைண்ட் நினைக்கும். அதனால சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனை விட மிஸ்டீரியஸ் எக்ஸ்பிளனேஷன் பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு செலிபிரிட்டி சடன் சக்சஸ் அடைந்தா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணினார்னு சொல்றதுக்கு பதிலா அவருக்கு சீக்ரெட் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னா பீப்புளுக்கு இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதனால தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் சுற்றி கான்ஸ்பிரசி தியரிஸ் அதிகமா வரும். அதே விஷயம் இப்போ விஜய்க்கும் நடக்குது. அவரோட ஃபேன் பேஸ் ஹியூஜ், அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி ஹியூஜ் அட்டென்ஷன் வாங்கிச்சு. அதனால நேச்சுரலி இன்டர்நெட் தியரிஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே இதுல ஏதாவது ட்ரூத் இருக்கா? ஆனஸ்ட்லி நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல. ஒருவேளை இது முழுக்க இன்டர்நெட் இமேஜினேஷனா இருக்கலாம், அல்ல சில பவர்ஃபுல் நெட்வொர்க்ஸ் உலகத்துல இன்ஃப்ளூயன்ஸ் வைத்திருக்கலாம். ஆனா அதுக்கு இலுமினாட்டின்னு பேர் வைக்கிறது தான் சரியா என்பது இன்னும் கொஸ்டின் மார்க். ஒரு விஷயம் மட்டும் கிளியர், மணி மற்றும் பவர் உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது எஸ்டர்டேல உண்மை, இன்றும் உண்மை, ஃபியூச்சர்லயும் உண்மை. இப்போ மீண்டும் ஆரம்பத்துக்கு வரலாம். விஜய் பின்னாடி இலுமினாட்டி இருக்கிறாங்களா, அல்ல அவரோட சக்சஸுக்கு காரணம் தமிழ் மக்களோட சப்போர்ட்டா? இதுக்கு ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்கு. காமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட மிஸ்ட்ரி மற்றும் கான்ஸ்பிரசி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம். திஸ் இஸ் மிஸ்ட்ரி வால்ட் தமிழ்.